மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானாவில் 4வது நாளாக தொடரும் மீட்புப் பணி. படகுகள் மூலம் அழைத்துச் செல்லவும் வாகனங்களை மீட்கவும் ஆயிரக்கணக்கில் பணம் கேட்பதாக மக்கள் புகார். குஜராத் மாநிலத்தில் மீண்டும் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான வதோதரா, சூரத் நகரங்கள். கந்தானை முழு கொள்ளளவை எட்டியதால் 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை. வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சிகாகோ சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாரம்பரிய முறைப்படி மக்கள் உற்சாக வரவேற்பு. பேரன்பை பொழிந்து வரவேற்ற தமிழர்களுக்கு நன்றி என நெகிழ்ச்சி பதிவு. மலையாள முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் புகாரில் வழக்கு பதிவு. பெண் அளித்த புகார் அடிப்படை ஆதாரமற்றது என நிவின் பாலி மறுப்பு. அடுத்த மாதம் வெளியாகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல். தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பிற்கு வலுக்கும் கண்டனம். இலங்கையின் அத்துமீறலை பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. கோவையில் மீன் அங்காடிகளில் இருந்து 100 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.